வணக்கம் நண்பர்களே. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகம்தான் இந்த யோகம். அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஒன்று பாவக பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிவர்த்தனையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சார பரிவர்த்தனை அல்லது நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய 2 பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்குது. சரிங்களா? இப்போ முதல்ல இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக பரிவர்த்தனை நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சார்ட்டை பாருங்கள் ஒரு வாட்டி. அதாவது இதில் பாருங்கள், மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய், ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கார். 2 பேரும் இவருடைய வீட்டில் அவரும், அவருடைய வீட்டில் இவரும் மாறி மாறி இருக்காங்க. இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லப்படுது, சொல்லிட்டு இருக்காங்க பாரம்பரிய முறையில். இதில் இது யோகத்தை செய்யுமா அவயோகம் செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சொந்த சுய ஜாதகத்தில் தான் இது தீர்மானம் பண்ண முடியும். இது யோகத்தை செய்யும் இல்லை செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிவெடுக்க முடியும். மேலோட்டம் பார்க்கும்போது இது பரிவர்த்தனை யோகத்தை அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு சார பரிவர்த்தனை என்பது நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த சாட்டை பாருங்கள். இதில் பாருங்கள், கடகத்தில் குரு இருக்கார், விருச்சகத்தில் சனி இருக்கார். இது கடகம் என்பது கடகத்தில் 3 நட்சத்திரம் 9 பாதம் என்பது இருக்குது. அதாவது குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரம் 4 பாதமும், ஆயில்யம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் 4 பாதமும், ஆக மொத்தம் 9 பாதம் 3 நட்சத்திரம் என்பது கடகராசியில் இருக்குது. அந்த கடகராசியில் குரு இருக்கிறது என்னமோ சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கால் வாங்கி இருக்காரு. அதே போல் விருச்சகத்தில் பாருங்கள், விருச்சகத்தில் விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 4 பாதமும், கேட்டை 4 பாதமும் இருக்குது. இதுலேயும் அதே போல் 3 நட்சத்திரம் 9 பாதம் என்பது இருக்குது. இதில் சனி வாங்கியிருக்கிற நட்சத்திர கால் என்பது விசாகம் 4ஆம் பாதம், அதாவது குருவுடைய நட்சத்திர கால் வாங்கி இருக்காரு. அப்போது குரு என்பது பூசம் நட்சத்திரம் கால் வாங்கி சனியோட நட்சத்திர காலில் இருக்கார். சனி என்பது விசாகம் 4ஆம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரம் கால் வாங்கி இருக்கார். இதை தான் நம்ம சார பரிவர்த்தனை அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். இது சில சூட்சும ரகசியங்கள். இது ஜாதகத்தில் பார்த்த உடனே தெரிஞ்சு சொல்லக்கூடிய விஷயம். இது யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை சொந்த சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணினா மட்டும்தான் இது யோகமா அவயோகமாங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.